வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் திங்கட்கிழமை 4/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை, பின் மாலை 1:30 மணி தொடக்கம் 2:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை, ஏமகண்டமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:56 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 2:39 வரை துவிதிய திதியும் பின்பு திருதிய திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 9:29 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 9:29 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோத்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகேம் சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியருடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலும் இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசிலாக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களிலே பிரார்த்தனைகள் செய்து கொள்ளலாம். நமக்கு ஆலயம் அருகிலே இல்லை, நேரம் போதாது, வீட்டிலேயே நம் முன்னோர்கள் அழகாக தூர நோக்கோடு முன்னைய காலத்திலேயெல்லாம் இவ்வாறு செய்து வைத்தார்கள். வீட்டிலேயே சுவாமி அறை, அது தனியாக சாமி அறை இருக்கும். அங்கே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்து மலர்கள் பறித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் தரக்கூடியது. இன்று திங்கட்கிழமை, எதிர் வருகின்ற திங்கட்கிழமை
11/5/2026 திங்கட்கிழமை. அன்றைய தினம் இந்த சமய குரவர்கள் நால்வரிலே இறைவனாலே அப்பரே என்று அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசு நாயனார் சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுபவர். அவருடைய குரு பூஜை நாள் சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம், சித்திரை சதயம் அப்பர், சிறந்த வைகாசி மூலம் என்ற அந்த நால்வருடைய நட்சத்திரங்கள் குரு பூஜை நாள்கள். அவ்வாறு இந்த சித்திரை சதயத்திலே வருகின்ற திங்கட்கிழமை அப்பர் சுவாமியினுடைய குரு பூஜை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டிலும் சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய அனுசரணையோடும் இந்த குரு பூஜை சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. கொழும்பு 15 மன்றக்குழியில் அமைந்துள்ள சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய மண்டபத்திலே இந்த குரு பூஜை 11/5/2026 திங்கட்கிழமை பிற்பகல் 6 மணி முதல் ஆரம்பமாகி நாவுக்கரசனாருடைய குரு பூஜை வழிபாடுகள், திருமுறை பாராயணங்கள், அதேபோல் அறநெறி பாடசாலை மாணவர்களினாலே அங்கே சிறப்பான பேச்சுக்கள் இடம்பெற்று இந்த கலந்து கொள்ளுகின்ற 100 மாணவர்களுக்கு, இந்த குருபூஜையில் கலந்து கொள்கின்ற 100 மாணவர்களுக்கு பாடசாலை கற்கை உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அதேபோல் இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு ராப்போசன விருந்தோடு இந்த குரு பூஜை வெகு சிறப்பாக ஒவ்வொரு வருடங்களும் நடைபெற்று வருவது. அந்த வகையிலே இன்று திங்கட்கிழமை, வருகின்ற திங்கட்கிழமை இந்த குரு பூஜையிலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்தி. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 4/5/2026 மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களிலே சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலை இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் இழுவர்களுக்கும் தடைகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல மேன்மைகள் அமையும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலை இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், நிதானம் தேவை. துலாம் ராசி சித்திரை 3, 4, சுபாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும், தடைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும்.
தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணபெற உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலை இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, நல்ல வெற்றிகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், மனமகிழ்வான நாளாக அமையும். இன்றைய சிந்தனை. பொதுவாகவே எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் பல விடயங்களை எங்களுடைய கட்டுக்கோப்பிலே வைத்திருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. தன்னுடைய ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் மனிதன் உயர்வு நிலையை அடைகின்றான். ஒருவனுடைய நடைமுறை அவனுடைய குடும்பம் சார்ந்த, பாரம்பரியம் சார்ந்த அந்த சிந்தனைக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த சிந்தனை அவனுக்குள்ளே வந்துவிட்டால் தான் அந்த ஒழுக்கம் மிக உன்னதமாக அமைந்துவிடும். அந்த உன்னதமாக அந்த ஒழுக்கம் அமைவதற்கு கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை, கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப பாரம்பரியம் இருக்க வேண்டும். அந்த பாரம்பரியத்தை மீறுகின்ற பொழுது அது அந்த குடும்பத்துக்கும் அவமானத்தை கொடுத்து அந்த மீறுகின்றவருக்கும் சிரமங்களை கொடுத்துவிடும். இதனால் சமூகத்திலே அவர்களுடைய அந்தஸ்து தரம் குறைந்து விடுகின்றது. வாழ்வியல் என்பது ஒரு அற்புதமான வரம். இந்த வாழ்வியலிலே ஒழுக்கம் என்பது மிக மிக உன்னதமானது. ஒரு சமூகம் சார்ந்த வாழ்க்கை நெறி என்பது போற்றுதற்குரியது. எங்களுடைய கட்டமைப்புகள் எங்களுடைய சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, விழுமியம் சார்ந்த பல நிறைவுகளிலே அமைந்திருக்கின்றன. இவற்றை சரியாக வகுத்து நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். இந்த நடைமுறையை நாங்கள் எல்லோரும் சரியாக பின்பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே உன்னதமான உயர்வை தருகின்றது. நாங்கள் எல்லோருமே அந்த ஒழுக்க நெறியை கடைப்பிடிப்பதிலே மிக மிக கவனம் எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை சரியாக கொண்டிருந்தால்தான் உங்களுடைய பிள்ளைகள், உங்களை சார்ந்தவர்கள் அதை பின்பற்றுவார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். எங்களுடைய அப்பா அம்மா இப்படித்தான் வாழுகின்றார்கள், நாங்கள் இந்த மரபுகளை மாறக்கூடாது, மீறக்கூடாது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அந்த எண்ணம் இருந்து விட்டால் தான் அந்த வாழ்க்கை உயர்வை அடையும். ஒரு பாரம்பரியம், ஒரு நடைமுறை பாரம்பரியம் என்பது சீராக அமைந்து கொண்டிருக்கும். முன்னுதாரணமாக அந்த குடும்பம் பேசப்படும். ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்தில் அந்த குடும்பத்தை முன்னுதாரணமாக சொல்வார்கள். அவர்களை பாருங்கள், அந்த வம்சத்தில் உள்ளவர்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்று பாருங்கள் என்று இயல்பாகவே சுட்டி காட்டுவார்கள். என்றால் அதான் அந்த ஒழுக்கம் என்பது. ஒழுக்க நெறியோடு வாழ்வதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், எங்களுடைய தொழில்கள் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் எதை செய்தாலும், எந்த நிலையிலே இருந்தாலும் எங்கள் மரபுக்குள்ள அந்த ஒழுக்கத்தை நாங்கள் கடைப்பிடித்து வாழ வேண்டும். அந்த ஒழுக்க நெறிதான் மிக உன்னதமான உயர்வை கொண்டு வந்து தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் அதை சரியாக உன்னதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு உயர்ந்த நாட்டை ஆளுகின்ற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண பாமர குடிமகனாக இருந்தாலும் சரி, கூலித்தொழில் செய்கின்ற ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய அந்த ஒழுக்க நெறியை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஒரு உன்னதமான உயர்வை அந்த மனிதனுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் உயர்ந்த பண்பு, உயர்ந்த செல்வாக்கு, மற்றவர்களால் போற்றப்படுகின்ற ஒரு நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் இந்த ஒழுக்கம் மிக முக்கியமானது. அதை நாங்கள் எல்லோரும் தெரிந்து கடைப்பிடிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை என்ன, எங்களுடைய பாரம்பரியம் என்ன, எங்களுடைய செயல்பாடு என்ன என்கின்ற அந்த ஒழுக்க நெறியை நாங்கள் எல்லோரும்
உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அருள்வகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வகி பொல்லாத சூழக்கெடும். இக்குறளினுடைய பொருளாக அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அருள்வகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வகி பொல்லாத சூழக்கெடும். இக்குறளினுடைய பொருளாக அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.